students, I welcome you for the Sheba group of school online class. So last class we have known about the radiations, okay. Now I am going to teach you for the calorimeter. So calorimeter means what? It measuring as a heat temperature, okay. So நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து some heat வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த சரௌண்டிங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், நார்மல் ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தா நார்மலி வந்து நம்மளுக்கு வந்து 28 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும், ஓகே. ஸோ அந்த ரூம் டெம்பரேச்சர் ப்ரீ ஹீட் ஓவர் ஹீட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சப்ஸ்டன்ஸுமே வந்து ஹீட் ஆகும், ஓகே. ஸோ த ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் இன் டு த சப்ஸ்டன்ஸ் டு த ஆப்ஜெக்ட், ஓகே. ஸோ அந்த சரௌண்டிங் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரேடியேஷன் மூலயமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் வந்து ஹீட் வந்து சாலிட் டு த லிக்விட் ஸ்டேட், லிக்விட் டு த கேஷியஸ் ஸ்டேட், தென் கேஷியஸ் டு அகைன் சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸில் வந்து ஹீட் வந்து இதுவாகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சாலிட் டு லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு எடுத்தோன்னா எக்ஸாம்பிள் வந்து ஐஸ் மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு லிக்விட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை ஒன் டைப் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ திரும்ப லிக்விட் வந்து நம்மளுக்கு கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். திரும்ப கேஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, வேப்பர் ஆகுது. ஸோ அந்த வேப்பர் ஆகுது வந்து இன் குக்கிங் விசில்லே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் வந்து வாட்டர் வேப்பர் ஆகுதா. ஸோ அந்த வேப்பரைசேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளேட் வச்சு நம்ம வந்து டம்ப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணுறோம், கவர் பண்ணுறோம். ஸோ கவர் பண்ணும்போது அந்த பிளேட் ஃபுல்லாக என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த டாட்டட் லிக்விட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த கேஸ் டு த லிக்விட் ஸ்டேட், ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த கன்வெக்டிங் த ஹீட் கெய்னிங் ப்ராசஸ், ஓகே. ஸோ இதை வந்து நம்ம கெலோரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெலோரிமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சம் சர்டன் டெம்பரேச்சர் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டெம்பரேச்சர் லெவலை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து கெலோரிமெட்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க இதை ஃபஸ்ட்டு. ஸோ இட்ஸ் சேஞ்சிங் த லிக்விட் ஃபார்ம். ஸோ திஸ் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் சேஞ்ச் இன் டு த கேஷியஸ் ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிக்விட் ஃபார்மில் இருக்குது, இது கேஷியஸ் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுது, தென் கேஷியஸ்லேருந்து சாலிட்க்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இன் தீஸ் ஆல் த்ரீ ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஹீட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சம் எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர். அந்த எனர்ஜியை ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆல்சோ. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற சேஞ்சஸ், ஓகேவா. ஸோ இன் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னோன்னா மில்க் டர்ன் டு கர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மில்க் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, லிக்விடாக இருக்குது, ஓகே. ஸோ அதை டர்ன் இன் டு கர்ட் அப்படின்னும்போது கர்டு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, சம் சாலிட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்குது, ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, லிக்விட்லேருந்து சாலிட்க்கு வந்து அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதா. ஸோ அதுவுமே வந்து ஒரு டெம்பரேச்சர் சர்டன் டெம்பரேச்சர் இருக்கும். மில்காக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும், அதே வந்து நம்மளுக்கு கர்டாக சேஞ்ச் ஆகும்போது வேறு டெம்பரேச்சர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் அந்த கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர்ஸ் வந்து என்ன ஆகுது, இன் ரைஸ் அப் அண்ட் ரைஸ் டவுன், ஓகே. ஸோ நம்மளுக்கு ரைஸ் ஆகுது டெம்பரேச்சர், திரும்ப வந்து கம்மியும் ஆகுது அப்படின்றாங்க. இது வந்து ரெண்டு ப்ராசஸ்லையுமே நடக்குது. எது இதில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லேயும் நடக்குது, கெமிக்கல் சேஞ்சஸ்லேயும் நடக்குது. இந்த ரெண்டு சேஞ்சஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வில் பி இன்வால்வ், யூ நீட் டு மெஷர், ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட் ஆப்ஜெக்ட் மூலயமா மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த கெலோரிமீட்டர் மூலயமா தான் மெஷர் பண்ணுறோம், ஓகே. ஸோ திஸ் வில் பி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் த ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த கெலோரிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்தோன்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து எது மூலயமா வந்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம், எந்த ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது டெம்பரேச்சருக்குன்ட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது மென்ஷன் பண்ணுவோம், ஸோ தெர்மோமீட்டர், ஓகே. ஸோ இந்த தெர்மோமீட்டர் வந்து நம்மளுக்கு 3 டைப்ஸில் இருக்குது. என்னென்னா செல்சியஸ் ஸ்கேல் தெர்மோமீட்டர், ஃபாரன்ஹைட் ஸ்கேல் அண்ட் கெல்வின் ஸ்கேல், ஓகே. ஸோ நம்ம செல்சியஸ் ஸ்கேல் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நார்மலாக வந்து நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சஸ், ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம செல்சியஸ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவோம். இன் ஃபாரன்ஹைட் ஸ்கேல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன் பாடி டெம்பரேச்சர், ஓகே. ஸோ நம்ம ஆர்கனை இன்சைட் ஆஃப் த ஆர்கன் பாடி டெம்பரேச்சர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு பாடி வந்து ஹீட் ஆகுதா, ப்ரீ ஹீட் ஆகுதா இல்லை கெயின் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு வந்து இந்த ஃபாரன்ஹைட் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஸோ கெல்வின் ஸ்கேல் ஆல்சோ ஒன் ஆஃப் த அதுவும் வந்து ஒரு டிகிரிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகே. ஸோ டெம்பரேச்சர் நார்மலாக வந்து ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து கெல்வின் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவோம். So in this hot or cold in the object will be measured with help of thermometer. So 3 scales will be followed. So this 3 scale, Kelvin scale is the most commonly used one. So நம்ம மோஸ்ட்லி அதாவது இது ரெண்டுமே வந்து சர்டனாக, அதாவது கிளைமேட் கண்டுபிடிக்கணும், அந்த டிகிரி செல்சியஸ் தெரியணும்னா தான் நம்ம செல்சியஸ் வந்து கண்டுபிடிப்போம், ஓகேவா.
ஸோ இந்த ஃபேரனைட்டுமே அப்படி தான், நம்மளுக்கு ஃபீவர் அதுக்குன்னா தான் செப்பரேட்டாக இது பண்ணும். கெல்வின் ஸ்கேல் வந்து நம்ம வந்து காமனாக எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்னும் ஹையர் கிளாஸில் வந்து நம்ம இதை பற்றி ப்ரீஃபாக வந்து லெசன்ஸ் இருக்கும். ஸோ த யூனிட் ஆஃப் ஹீட். ஸோ the heat is form of energy. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதோட SI யூனிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகே, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இட்ஸ் அ ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ J will be considered. ஸோ இதோட இது என்ன சொல்கிறாங்க, J ஜூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் எக்ஸ்போஸ்ட் a symbol of J. ஸோ இதோட சிம்பிள் என்ன சொல்கிறாங்க, J அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் காமன்லி யூஸ்டு த 1 calories. ஓகே, ஸோ த யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் 1 calorie. அந்த ஹீட்டோட கெலோரிஸ் எவ்வளோ இருக்கும், 1 calorie அப்படின்றாங்க. நார்மலாக நம்ம ஃபுட்டில் கூட வந்து கெலோரிஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சம் கெலோரிஸ் வந்து ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வாட்டர் அந்த ஹீட் ஆகுறதுல என்ன கெலோரிஸ் இருக்குது, 1 calories வந்து நம்மளுக்கு மெஷர் ஆகுது. ஸோ இட்ஸ் 1 calories is used amount of heat energy required to rise the temperature. ஸோ இட்ஸ் a definition 1 calories. ஓகே, 1 calorie சொல்லி டெஃபினிஷன் கேட்டால் என்ன சொல்வீங்க, 1 calorie is the amount of heat energy it's required to rise the temperature of 1 gram. ஓகே, ஸோ 1 gram of water through 1 degree Celsius. ஸோ 1 gram of waterக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகுமா, டெம்பரேச்சர் 1 degree Celsiusக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுமா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 calorie of amount of heat required அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெலோரி அண்ட் ஜூல். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து கெலோரிஸ்க்கும் ஜூலுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1 calorie is equal to 4.186. ஓகே, ஜூல் வில் பி கன்வெர்டட். ஓகே, ஒரு கெலோரிஸ்க்கு வந்து நம்மளுக்கு 4.186 ஜூல்ஸ் வில் பி கன்வெர்டட். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி 6 பாருங்கள். ஸோ த டேக் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் யர் குக்கிங் ஆயில்ஸ் 2 separate vessels. ஸோ நம்ம வந்து 2 வெசல்ஸ் எடுத்துக்கிறோம், செப்பரேட் வெசல்ஸு. ஒன்றுத்தில் வந்து நம்ம குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறோம், ஒன்றுத்தில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஹீட் பண்ண என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஹீட் ஆகும், குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும்னு பார்த்தா வாட்டர் தான். ஓகே, ஸோ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னா டைட்லி பாண்டட் ஆகும் ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக கம்பேர்ட் டு த ஆயில். ஓகே, ஸோ பட் வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் த ஹீட்டிங் ப்ராசஸ் வில் பி டன் மீன்ஸ் the hot oil will be temperature will be rise up. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆயிலில் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரைஸ் ஆகிருக்கும் எதை விட கம்பேர்ட் டு வாட்டரை விட. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டவுன் ஆகாது டெம்பரேச்சர். ஓகே, ஸோ லிக்விடில் அதாவது வாட்டர் கண்டென்ட்டில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டவுன் ஆகுதும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயிலில் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதும் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்லோ மோஷனில் தான் ரைஸ் ஆகும், டவுன் ஆகுதும் டவுன் ஆகுதும் நம்மளுக்கு ஸ்லோ மோஷனில் தான் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வாட் வில் பி அப்சர்வ். ஓகே, ஸோ என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணால் வாட்டர் மாலிகுல்ஸ் தான் அதிகமாக அப்சர்வ் பண்ணுது. ஸோ நியர் டு த 100 degree Celsius. ஓகே, ஸோ 100 degree Celsius வரையும் பாயில் ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட் டைமிங்கில் பாயில் ஆகுது. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கெயின் ஆர் லாஸ் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 3 ஃபேக்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன ஃபேக்ட்ஸு ஹீட் எனர்ஜிக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸ். ஸோ லிக்விடாக இருக்கும்போது சம் மாஸ் இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு த மாஸ் நம்மளுக்கு ஆயிலை விட லிக்விட்க்கு அதிகமாக இருக்குமா, வாட்டருக்கு அதிகமாக இருக்குமா, இல்லை வாட்டரை விட ஆயிலுக்கு அதிகமாக இருக்குமா மாசு. ஸோ மாஸ் வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு எதுக்கு அதிகமாக இருக்கும், ஆயிலுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, கம்பேர்ட் டு வாட்டர். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுதுல சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ், அதை நம்ம வேரியேஷன் வந்து பார்க்குறோம். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த மெட்டீரியலோட நேச்சர். ஸோ ஒரு மெட்டீரியல் எடுக்கிறோம், ஒரு மெட்டல் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஸோ அது வந்து காப்பராக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், ஸ்டீலாக இருக்கலாம். ஸோ அதோட வேரியேஷன் இருக்குல்ல, ஸோ அதோட சேஞ்சஸ் அதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். அதோட நேச்சர்ஸை பொறுத்து ஹீட் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதோ ரைஸ் டவுன் ஆகுதோ நடக்குது. ஸோ இந்த நேச்சுரல் ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஹீட் கெப்பாசிட்டிக்கு டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, as the amount of heat energy required by a substance to rise the temperature. Okay, so in 1 degree Celsius or 1 K. So 1 degree Celsius na C எடுத்துக்கிறோம், 1 degree K அப்படின்னு எடுத்துக்கிறோம். It's denoted the symbol C. Okay, so இதோட symbol heat capacity is equal to formula the amount of heat energy required. Okay, so it's divided by rise in temperature. இதை Q நோ இதை del T நோ எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ டெம்பரேச்சரை del T because of total temperature. ஸோ del T.
So இது வந்து required heat வந்து Q அப்படின்னு எடுத்துக்கிறோம். C is equal to Q divided by root T. Its unit is degrees Celsius. It's denoted as it's measured as in JK minus 1. Joule per kilogram minus 1, inverse of 1. Okay. So it's a unit of heat capacity. So next column, the water has a high heat capacity, the most other substance. So this account of use of water as common coolant. 100 degree, 100 gram of water takes place. So oil 100 gram எடுக்கிறோம், water 100 gram எடுக்கிறோம். அப்போ வந்து நமக்கு ப்ரீஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகுது டெம்பரேச்சர்ன்றாங்க. Next is specific heat capacity. So specific heat capacity means it's unit mass. So this is the amount of heat energy will be required. Okay, இதுக்குமே வந்து specific heat, அதாவது அந்த ஹீட்டோட அந்த specific பாயிண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, amount of heat energy required Q m mass. Okay, into rise in temperature del T அப்படின்னு எடுத்துக்கிறோம். So C is equal to Q divided by m into del T. ஸோ இதோட யூனிட்ஸ் டினோட்டட் என்ன சொல்கிறாங்க, J கிலோகிராம் minus 1, Kelvin minus 1. Okay, Kelvin inverse 1. So it's a specific heat capacity. Next one, calorimeter. So calorimetry அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, calorimeter அப்படின்னு சொல்லி நேம் கால் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் டிவைஸ் யூஸ் மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின் ஆர் லாஸ் த சப்ஸ்டன்ஸ். ஸோ இட்ஸ் அ மெட்டல் லைக் இது வந்து எந்த மெட்டல் வந்து அதிகமாக இது பண்ணும், நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹீட்டிங் ப்ராசஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வாட்டர் ஹீட்டர். ஓகே, நம்ம ஸ்டீல் டைப்பில் வந்து வாட்டர் ஹீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தோன்னா காப்பர் பிளேட்டிங்காக இருக்கும் அதிகமாக பார்த்தோன்னா. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, காப்பர் அலுமினியம்லாம் வந்து இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ அதனால் வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகும். அதுக்காக இந்த காப்பர் பிளேட்டிங் தென் அலுமினியம் பிளேட்டிங்கில் இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகும் இன் ஸ்மால் டைம் பீரியட். ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் டைம் பீரியட்லேயே வந்து ஹீட் அதிகமாக ரைஸ் ஆகுன்றாங்க. ஸோ இட்ஸ் அ மெட்டாலிக் விசில். ஓகே, இது வந்து ஒரு மெட்டாலிக் விசில். இட்ஸ் ஹீட் லாஸ் இன் த என்விரான்மெண்ட். இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மள என்விரான்மெண்ட்டில் இருக்க அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இன்கேஸ் வந்து டெம்பரேச்சர் லோ ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க ப்ரீ ஹீட்டும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், லோ ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த காப்பர் பிளேட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது என்ன பண்ணாது, டம்ப் பண்ணும். ஓகேவா, டம்ப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதை வந்து எப்பவுமே ஹீட்டிங் ப்ராசஸ்லேயே வச்சுருக்கோம் அந்த சப்ஸ்டன்ஸை. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கெலோரிமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க, அந்த கண்டெய்னர் வந்து 2 ஹோல்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, சென்டரில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் ஆஃப் த பவர் சப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பவர் சப்ளை எதுக்கு அப்படின்னா ஸ்டிரர். ஓகே, ஸ்டிரர் ஆகிட்டே இருக்கிறதுக்கு அந்த வாட்டரில் நம்ம கலக்கிறதுக்கு. ஸோ டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணிடுறாங்க, எதுக்கு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதான்னு மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ தென் வந்து அனதர் ஸ்டேஜ் ஸ்டீல் ஸ்டிரரை வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து ரேண்டமாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாமே வந்து இன்சுலேட்டிங் பேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்சுலேட்டிங் மீன்ஸ் இட்ஸ் அ பேட் கண்டக்டர். ஓகே, வெளியேருந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸும் வந்து உள்ளே என்ன பண்ணாது, இன்சர்ட் பண்ணாது. ஸோ இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி இருக்க ஆட்டம் மாலிகுல்ஸில் வந்து ஏதோ சம் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்க மாலிகுல்ஸ்க்கு என்ன பண்ணோம், அந்த சார்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ உள்ளே இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து அதோட வேலையை வந்து கரெக்டாக பார்க்காது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணுறோம் சுற்றி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது மெட்டாலிக் விசிலாக இருக்கிறதுனால ஸோ அதில் வந்து கெலோரிமீட்டர் வந்து நம்மளுக்கு கரெக்ட் டெம்பரேச்சரை வந்து காட்டும் அப்படின்றாங்க. ஸோ எந்த டைமில் டெம்பரேச்சர் வேரி ஆகாது அப்படின்றாங்க. So the word first ice calorimeter is used in the year 1782. It introduced by Antony Loayza and Pierre Simon. It's a Laplace. So to determine the இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹீட் ஜென்ரேட்டர் ஆஃப் கெலோரிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. So it's a chemical changes. Okay, it's one type of the chemical changes process. Next thermostat. Thermostat இது வந்து நமக்கு எப்படின்னாக்கா நம்ம இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் அஸ் அ மெஷரிங் த இட்ஸ் கரெக்ட் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்குது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, அதாவது ஓவர் ஹீட் ஆகிடுச்சு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த டைமில் வந்து என்ன ஆகாது, ஒரு கால்குலேஷன் எடுக்கணுன்னாலோ ரீடிங் எடுக்கணுன்னாலோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஹீட் அதிகமாகிட்டாலோ சம் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகே, ஷேப் சைஸ் சேஞ்சஸ்ஸு இல்லை அதோட கலர் சேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஹீட் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த தெர்மோஸ்டாட். ஓகே,
ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது ரைஸ் அப்பும் ஆகாது, ரைஸ் டவுன் ஆகாது. ஓகே, ரூம் டெம்பரேச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கோ ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஸ்மால் கேல்குலேட்டர் டைப்பில் இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம் கேல்குலேஷன் வச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணிட்டோம் ஒரு இடத்துல அப்படின்னா அதை சுற்றி இருக்க சர்டன் லிமிட் வரையும் வந்து அது டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக வச்சுப்போம் அப்படின்றாங்க. ஸோ திஸ் டிவைஸ் வில் பி இன்ட்ரடியூஸ். ஸோ நெக்ஸ்ட் தெர்மோ ஃப்ளாஸ்க், வேக்யூம் ஃப்ளாஸ்க். ஸோ தெர்மோ ஃப்ளாஸ்க் இன் வேக்யூம் ஃப்ளாஸ்க் அப்படின்றாங்க. ஸோ வேக்யூம் ஃப்ளாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்சுலேட்டிங் கண்டெய்னர். ஓகே, ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லை, நம்ம குடிக்கிறதுக்கு இன்னும் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், இல்லை டீ காஃபி இதெல்லாம் வந்து ஹீட்டிங்கை வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இட்ஸ் சேம் மெத்தட் ஆஃப் த தெர்மோஸ்டாட். ஓகே, ஸோ இந்த தெர்மோஸ்டாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் இதை வந்து நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கெப்ட் இன் கான்ஸ்டன்ட் ஹாட்டர் ஆர் கூலர். அது கூலாக இருந்தாலும் ஹாட்டாக இருந்தாலும் நம்ம இன்கேஸ் வந்து அதை ஹாட் பண்ணி சப்ஸ்டன்ஸ் அதில் வந்து ஊற்றி வைக்கிறோம் லிக்விட் அப்படின்னா ஸோ அது வந்து சேம் அதே ஹீட்டில் தான் இருக்கும். இன்கேஸ் கூலிங் சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சேம் கூலிங் சப்ஸ்டன்ஸு சேம் டிகிரி டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் a thermoflask vacuum flask. It's primarily institutes its mean to the enchants. Its storage period is liquid by maintaining the uniform temperature, avoiding the bad taste. ஸோ இன்கேஸ் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம டீ காஃபி குடிக்கணும்னாலே பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து கூலிங்காக ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டேஸ்ட் வந்து சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. ஹாட்டாக இருக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட் டேஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்க அந்த சப்ஸ்டன்ஸு இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் இன்வென்டட் த ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட் சர் ஜேம்ஸ் ஜேவர் இன் 1892 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஆனர் இஸ் கால்டு தேவர் ஃப்ளாஸ்க். இந்த ஃப்ளாஸ்க் நேம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, டெவர் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் நோன் அஸ் அ டெவர் பாட்டில். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோ ஃப்ளாஸ்க். இட்ஸ் அ டபுள் வால்ட். இதோட ஒர்க்கிங் என்ன சொல்கிறாங்க, சுற்றி வந்து டபுள் வால் போட்டிருக்காங்க. எதுக்காக, வெளியே இருக்க கூலிங் ப்ராசஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்க ஹீட்டிங் வந்து வெளியே ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும். ஸோ இன்பிட்வீன் அதோட அப்பர் இதில் வந்து ஸோ அந்த ஃப்ளாஸ்க் இருக்குது அப்படின்னாக்கா இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம கண்டெய்னர் பார்த்தோம், அந்த ஃப்ளாஸ்கோட கண்டெய்னர் அப்படின்னாலே ரொம்ப திக்காக போட்டிருப்பாங்க பாரு. ஸோ எதனால், ஹீட் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, அதுவும் வந்து ஒன் ஆஃப் த இன்சுலேட்டிங் கண்டெய்னர். ஓகே, ஸோ இட்ஸ் சில்வர் ஆன் இன்சைட். ஸோ இன்சைடில் வந்து நம்மளுக்கு இப்போலாம் வந்து அந்த ஃப்ளாஸ்கில் வந்து உள்ள காப்பர் கோட்டிங் வந்து கொடுத்து வருது அதிகமாக இல்லையா. ஸோ ஃப்ளாஸ்க் பார்த்தோன்னா ஸோ சில்வர் அண்ட் காப்பர் கோட்டிங் இருக்குது. ஸோ எதனால், இட்ஸ் ப்ரிவென்ட் ஹீட். ஓகே, ஸோ இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் இன்சைட் டு த அவுட் சைட் அண்ட் கண்டக்டிங் அண்ட் கன்வெக்ஷன். ஓகே, ஸோ அது ஹீட் கண்டக்ட் ஆகிறதுக்கும் கன்வெக்ஷன் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வந்து ரொம்ப பெஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒர்க்கிங் மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து வேக்யூம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. Between the wall, so no heat transfer to the inner walls. So its conducting can be accused, two wall will be metered. So அந்த ரெண்டு வாலும் மீட் ஆகிற இடத்துல வந்து கண்டக்ட் ஆகும் அப்படின்றாங்க. So it's a silver wall reflected radiating the back to the liquid of the bottle. So it's a points, the 3 points will be followed. So heat form in the energy, it's transfer the one part to another part of the substance. Then heat transfer the causing expansion, increase temperature and change the state of substance. Then there is a 3 scale of the measuring the temperature, Celsius scale, Fahrenheit scale and Kelvin scale. Fourth point is calorimeter measure the heat capacity of the water. So this will be followed. So இதான் வந்து ஹீட்டை பற்றின எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, so okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.